எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி இன்று நான் அரசியலுக்கு வந்து 10 ஆண்டுகளாகி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், வாக்கு கேட்க. வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு முன்னால் இங்கே நான் சொல்லணும், எனக்கு இவ்வளோ மன நிறைவாக இருக்குது. 2 பேர், ஒரு முதியோர், ஒரு குழந்தை, அவங்களுக்கு சக்கர நாற்காலி நம்ம முகால் மூலம் வாங்கி கொடுத்து, அதே போல் தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு நபர் இங்கே இருக்காரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஏன் ஒரு பொதுவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகிக்கு, பிரதிநிதிக்கு பல கடமைகள் உண்டு. எனக்கு மகத்தான வாய்ப்பு எங்கள் தலைவர் அளித்தார். ஒரு காலத்தில் நான் நிதியமைச்சராக இருந்தேன், இன்றைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் அமைச்சராக இருக்கிறேன். எனவே மாநில அளவில், என் நாட்டளவில் ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினராக இருந்ததுனாலும் எத்தனையோ பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதை என் திறமைக்கும் என் உழைப்புக்கும் முடிந்த அளவுக்கு நான் செய்தேன். அதே போல் மதுரைக்கு பல திட்டங்களை கொண்டு வர வாய்ப்பு இருந்தது, அதையும் செய்தேன். நிதி ஒதுக்கீடு செய்து பல பாலங்கள், பல ஹவுசிங் மல்டி ஸ்டோரி கட்டடங்கள், பலருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் முதலீடுகள், இதெல்லாம் செய்தாலும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளில் எண்ணற்ற முயற்சிகளால் பல பல தகவல்களை திரட்டி ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு பாகத்திலும், ஒரு வட்டத்திலும் யார் இருக்கா, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களை எப்படி உதவி செய்யலாம் என்று தெரிந்து தொகுதி மேம்பாட்டு நிதியாக இருக்கட்டும், இல்லை அரசாங்கத்துடைய திட்டமாக இருக்கட்டும், இல்லை என் நிதியாக இருக்கட்டும், எந்தெந்த வகையில் என்னால் பணி செய்ய முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, நன்மை செய்ய முடியுமோ, அதை அனைத்தும் செய்திருக்கிறேன் என்ற மன நிறைவோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் எங்கள் ஆட்சி வந்தவுடன் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற வாக்குறுதி, ஒரு 500க்கு மேல் வாக்குறுதிகளை ஒரு தேர்தல் அறிக்கையாக எங்கள் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை குழுவிலும் நான் இடம் பெற்றேன் என்ற காரணத்தால் நான் கூறுவேன், இதெல்லாம் உறுதியாக செய்து காட்டுவோம். செய்ய முடியும் என்று தெரிந்துதான் இதெல்லாம் அதில் அடக்கியிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2016 இங்கே வந்தபோது நான் கூறினேன், நான் 30 ஆண்டுகள் வெளிநாடுகளில், வேறு தொழில்களில், வேறு பணிகளில் இறைவன் அருளாலும் என் முன்னோர் புண்ணியத்தினாலும் நல்ல முன்னேறி பொருளாதார ரீதியாக உயர்ந்த பதவியெல்லாம் எட்டிய பிறகுதான் அதை விட்டுவிட்டு என் முன்னோர் வழியில் பொது வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றதற்காக தான் வந்திருக்கிறேன். தொகுதி மேம்பாட்டு நிதியில் இதுவரைக்கும் சுமார் 28 அங்கன்வாடிகள், 25 ரேஷன் கடைகள் என்று கட்டி அன்றாட தேவைக்கு, மக்களுடைய தினப்படி தேவைக்கு, குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு பணி செய்து வருகிறோம். அமைச்சர் என்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருந்ததனால் எத்தனையோ தனிநபருக்கு ஓய்வூதிய தொகை, ரேஷன் அட்டை, மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்கள் என்று பல்வேறு திட்டங்களை வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினரிடமும் இல்லாத அளவுக்கு நாங்கள் தகவலை திரட்டி, அந்த தகவலை பயன்படுத்தி எத்தனையோ நபர்களுக்கு நம்மளால் பணி செய்ய முடிந்தது. உதாரணத்துக்கு என் தொகுதியில் இந்த 5 ஆண்டுகளில் சுமார் 1500 பேருக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், 1105 பேருக்கு முதியோர் உதவித்தொகை,
550 பேருக்கு ஆதரவற்ற விதவை உதவித்தொகை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா பெரிய கார்பரேட்டிலும் நிதி வாங்கி எல்லா அரசு பள்ளிகளிலும் கழிப்பறைகள், இன்னும் கல்வி அறைகள், குடிதண்ணி, ஸ்மார்ட் கிளாஸ், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டோம். அந்த அடிப்படையில் நான் சொல்வேன், ஓரளவுக்கு எனக்கு மன நிறைவு இருக்கு, திருப்தி இருக்கு. என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னால் பணியாற்ற முடிந்தது.